காய்கறி மார்க்கெட்டுக்கு, இப்போ எங்கள் ஊரை தான் நான் சொல்கிறேன், இங்கே எப்படி உங்கள் பேச்சு வழக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கள் ஊரில் போய் காய்கறி விற்கிற மார்க்கெட்டில் போய் கீரை விற்கிற அக்கா கிட்ட, அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா அழகாக பதில் சொல்லுவாங்க. கண்ணு கட்டு 12 ரூபா, 15 ரூபா கண்ணு அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க. நீங்கள் இதே வாசகத்தை எடுத்துகிட்டு இங்கே எப்படின்னு தெரியாது, சென்னைக்கு போங்க. சென்னையில் போய் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி கீரை அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை, நல்லா இருக்கிறேங்கிறத அப்படியே சுருக்கிடுவாங்க. எங்கள் ஊரில் கீரைக்கு சொல்கிற வார்த்தையை சென்னையில் நான் நல்லா கீரைம்பாங்க. எங்கள் ஊரில் போய் மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு விற்கிறத எப்படி உருளைன்னு கேட்டால் உருளைக்கிழங்குன்னு அக்கா அழகாக 20 ரூபா 25 ரூபா கிலோன்னு சொல்லு. இதே வாசகத்தை எடுத்துட்டு சென்னையில் போய் எப்படி உருளை கேட்டு பாருங்க, இது நம்ம மார்க்கெட், நீ எப்படி வேணாலும் உருளும்பாங்க. வார்த்தை ஒன்று தான், ஆனால் அது இடத்துக்கு இடம் மாறு. அதனால தான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, நக்கீரன் வளர்த்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் ஈஸ்துக்குன்னு போச்சுன்னு எழுதுனா. இழுத்துட்டு போயிரு. எனக்கு ஒன்று என்னோட பாஷை எப்படி புரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு போட்டியா ஒரு 3 பேரை தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க பேசின கொங்கு தமிழ்ல என்னோட தமிழெல்லாம் என்ன ஆக போகு, அருமையா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டிருங்க. ஏன்னா இப்போ அதை கேட்ட வரைக்கும் எனக்கு கொஞ்சம், இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அவங்க பேசின வரைக்கும் எனக்கு ஒரு கர்வம் வந்துடுச்சு. எத்தனை வருஷம் புகுந்த வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தாய் வீடு போகும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா. இப்போ அந்த மாதிரி நான் புதுசாக வாக்கப்பட்டு புகுந்த வீடு போகும்போது எப்படி பயந்து 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 போகல. ஒரு உதாரணத்துக்கு சும்மா பேச்சு வழக்குக்கு சொல்கிறேன். எப்படி புதுசாக கல்யாணமாகி ஒரு பொண்ணு புகுந்த வீடு போகும்போது பயந்து பயந்து போவாளோ அது மாதிரி பயந்து பயந்து வந்தேன். ஆனால் இங்கே அந்த மாணவிகள் பேசின அந்த கொங்கு தமிழை கேட்ட பிறகு எனக்கு அப்படியே ஒரு தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு கர்வம் என் தலைக்கு மேலே வந்துடுது. உண்மையிலேயே அந்த குழந்தைகளையும் வணங்கி மகிழ்ந்து நான் கொங்கு தமிழை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் மற்ற திருநெல்வேலி அந்த தமிழெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பாடம் கற்றுக்கணும். ஆனால் கொங்கு தமிழுக்குன்னு ஒரு மரியாதையாக பேசுவோம், இங்கோ போட்டுருவோம். எதுவாக இருந்தாலும் இங்கோ, சாப்பாடாக இருந்தால் குழம்புங்கோ ரசமுங்கோ இருக்குதுங்க எடுத்துக்குங்க போட்டுக்குங்க. அதெல்லாம் கூட சிறப்பு இல்லைங்க. செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, பணமுங்கோ இருக்குதுங்கோ எடுக்கிறமுங்கோ எரிக்கிறமுங்கோ புதைக்கிறமுங்கோன்னு சொல்லி செத்த பிணத்தையும் கூட மரியாதையாக பேசக்கூடிய ஒரு தமிழ்னா கொங்கு தமிழ் தான். யாராச்சும் அடிக்கிறோன்னு வைங்க, அடிச்சிருவோங்கோ வெட்டிடுவோங்கோ அப்படின்னு. நீங்கள் மிலிட்ரிக்கு 2 பேர் போனாங்க எங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து. மிலிட்ரிக்கு போன 2 பேர் திரும்பி வந்துட்டாங்க. அட ஏன் உன்னோட பணி நிறைவே ஆகாமல் ஏன் வந்துட்டேன்னு கேட்டதுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு தாண்டா சொல்லுவாங்க மிலிட்ரியில், வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குற? லெஃப்ட்டுங்கோ ரைட்டுங்கோ அப்படின்னு சொல்லணும், மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. அதனால் இதை கண்ணதாசன் கோவை மாநகருக்கு வந்திருந்தார். இந்த கொங்கு தமிழை கேட்டு ஒரு கவிதையே எழுதினார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னங்க ஆமாமுங்க இருக்குங்க மானுங்க வேணுங்களா பிடிச்சுக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி ஒரு உலகளாவிய பெருமையை கொங்கு தமிழுக்கு கண்ணதாசன் தேடி தந்தார்னு சொன்னா, அந்த கொங்கு தமிழை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாணவிகளை தயார்படுத்தி வைத்த இந்த மகிழ்வோர் மன்றத்திற்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை சொல்லி, சகோதரர் அழகா சொன்னார் ஜான் கணேஷ், நாங்கள் தான் 99% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்து ஒரே 1% தான் ஆண்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நாங்கள் வணங்குறோம் உங்களை. ஏன்னா 33% இட ஒதுக்கீடு கேட்டோம், கேட்டுட்ருக்கிறோம், இனிமேலும் கேட்போம்.
ஆனால் கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பெல்லாம் அந்த மசோதா நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ அப்போல்லாம் வாங்கி பேப்பரை கிழிச்சு கிழிச்சு வீசிடுறாங்க. ஆனால் 99% கொடுத்த இந்த மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த ஆண்களுக்கும் இங்கு கூடி இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் உங்களை காப்பாற்றாமல் விட்டாலும் பெண் பிள்ளைகள் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு உறுதியை கொடுத்து, உங்கள் சந்தேகம் வரல, பெண் பிள்ளை இல்லைன்னா, பெண் பிள்ளை இருந்தால் காப்பாற்றுறோம் கஞ்சி ஊத்து, பெண் பிள்ளை இல்லைனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரல. இளமையான வயது உடையவர்களாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு பெண் பிள்ளை பிறக்கலாம். வயதானவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் வாயை கொடுத்து வம்புல மாட்டுறவோம். இதுவே எனக்கு வில்லங்கமாக ஆகு. என் வீட்டில் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சும்மா விளையாட்டாக தான் நகைச்சுவையாக தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏங்க எத்தனை காசு எங்கள் அப்பனாத்தாட்ட வரதட்சணையாக வாங்கினீங்க, எத்தனை காசு எங்கள் அப்பனாத்தாட்ட வரதட்சணையாக வாங்கினீங்கன்னு அடிக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது இப்போ எனக்கே வினையாக வந்துடுது. இப்போ அவர் திருப்பி என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு வருத்தமாக இருக்குதுடி, வருத்தமாக இருக்குதுடி. ஏனுங்க அத்தனை வரதட்சணை வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுன்னல்ல, எனக்கு வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்குதுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன், சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்லை வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுனது எனக்கு வருத்தமாக இருக்குது, வரதட்சணை வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி பரிகாரம் தேடிக்கலான் இருக்கிறேன்னாரு. அதனால் நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஏன்னா அது வில்லங்கமாக ஆகிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தலைமை உரை ஏற்று பேசிய சகோதரி அழகா சொன்னாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுனாங்க. உண்மைங்க. நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் போய் பாருங்க, $700 $800 கொடுத்து லாஃபிங் கிளப்னு ஒன்று இருக்கு. 5 நாள் அயராது பாடுபடுவா, 2 நாள் கோடிக்கணக்காக கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு அந்த மகிழ்ச்சி தேவை. அப்போ என்ன பண்ணுவா, லாஃபிங் கிளப்னு இருக்குமா, அங்கே போய் $700 $800 கொடுத்துக்கிட்டு தனி ஒருத்தனா உட்காந்து கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வர்றா. இது வெளிநாட்டில் நடக்குது. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. ஒருத்தர் சொன்னார், நீ சொல்கிறது 100க்கு 100 சரி அம்மனினாரு. எப்படிங்கய்யா அப்படின்ன, வீட்டில் போய் சிரிச்சனா என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. இல்லை, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, ஏன்னா தெளிவாக சொல்லிடணும். இல்லை, உண்மையில் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி நமக்குள்ளதாங்க இருக்குது, அது நமக்கு தெரியறது இல்லை. இப்போ அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறதையே நான் எங்கிருந்து கற்றுட்டேன் தெரியுங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். கல்யாணமாகி வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் ஆசை என் வீட்டுக்காரர்கிட்ட. என் கதையை கடைசியில் சொல்கிறேன் ஏன் பாடுனேன்னு. நான் நல்லா பாடுவேன் அப்படின்னேன். என் வீட்டுக்காரர் சொன்னார், நான் நல்லா ஓடுவேன்னாரு. நீங்கள் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. அப்போல்லாம் 2 வீலர் TVS 50 தான், அது வச்சுருந்தா பெரிய ஆள். அன்னைக்கெல்லாம் அது வச்சுருந்தா பெரிய ஆள். எங்கள் வீட்டுக்கு செகண்ட் ஹேண்டாக ஒரு TVS 50 வாங்கினாங்க. அதில் என்ன பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு அந்த TVS 50 ஓட்டிகிட்டு போனார். போகையில் கிராமமா அங்கே ஒரு 4-5 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. உடனே என் வீட்டுக்காரர் சொன்னார், ஏய் பாருடி பாருடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் நிற்குதுடின்ட்டாரு. நான் விடுவேனா? ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்தங்க. இது என் மாமனாரு, இது என் மாமியா, இது என் நாத்தனாரு, ஏன் இது கொழுந்தனாருன்னு சொன்ன பாருங்க. அந்த மனுஷன் அன்னைக்கு ஆஃப் ஆகி போன மனுஷன்தான், இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டார். இங்கே வாழ்க்கையோடு நான் ஏன் நகைச்சுவை இருக்குதுன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு தொடர் சொற்பொழிவு எனக்கு ஒரு 10 நாள் நான் வீட்டில் இல்லை. தொடர் சொற்பொழிவு சேலம் போயிட்டேன். அன்னைக்கு தான் நான் வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் ஆசையாக கேட்டார், அம்மா சப்பாத்தி சுட்டு கூடம்மா அப்படின்னாரு. ஏன்னா பெரும்பாலும் கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது கிடையாது. நாங்கள் 8 பேர் எங்கள் குடும்பத்தில், நான் கடைசி மருமகா. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை எங்கள் மாமியார் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன துறை கொடுத்தாங்க தெரியுங்களா? மாவாட்டுற டிபார்ட்மெண்ட்டு. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வரும்போதே ஒரு கண்டிஷன் போட்டுச்சு, சாந்தாமணிக்கு நீங்கள் சீர் சனத்தியாக எதை வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மாவோட கண்டிஷனே அதுதான். ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் தான், இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மிக்கல் தான், கூட்டு குடும்பம் தான். அதில் எனக்கு அந்த அம்மா கொடுத்த டிபார்ட்மெண்ட்டு மாவாட்டுற டிபார்ட்மெண்ட்டு. இதில் என்ன ஒரு சிறப்புனா, வேலைக்கு போகிற மருமக நான் மட்டும்தான், மற்ற மருமக எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறவோ.
தினம் ஆட்டணும். இப்போ எல்லா பேரம் பேத்தி எல்லாம் சேர்த்து எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் 24 பேர். 24 பேருக்கு தினம் ஆட்டணும். ஒத்து வருமா? எப்படி மேடைக்கு வர்றது, பள்ளிக்கூடம் எப்படி போறது? கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சேன். பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துட்றேன், கேட்டுக்குங்க. உட்கார்ந்து யோசிச்சேன். ஒரு நாள் அரிசியை ஊற போட்டேன், எடுத்து ஆட்டாங்கல்ல போட்டு, ஆட்டாங்கல்னு சாதாரண ஆட்டாங்கல் இல்லை, பெரிய ஆட்டாங்கல் எடுத்து போட்டு எங்க மாமியால கண்டபடி திட்டிட்டு ஆட்டுனேன். அது அப்படியே மெல்ல எட்டி பார்த்து என்ன கேட்டுச்சு. நான் ஒரே வார்த்தையில சொன்னேன் பாருங்க, இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாளு உங்க பைய உங்க பைய உங்க பைய சொல்லி பாருங்க, பிரச்சனையே வராது. ஏன் புருஷ ஏன் புருஷ ஏன் பைய சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும். சொன்ன பாருங்க, உங்க பைய என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருங்கன்னு சொன்னனே, அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பைய தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டிட்டு உட்காந்துருக்குது. அம்மிகளுக்கு விடை கொடுக்கணும்னு நினைச்ச தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில வச்சு அந்த அம்மாவை பார்த்துட்டு தூக்கி தூக்கி அடிச்ச. மணி பார்த்துட்டேன், தூக்கி தூக்கி அடிச்ச. அந்த அம்மா என்ன, இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாளு உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா இன்னும் 2 இட்லி கூட தும்பனே, இன்னும் 2 இட்லி கூட தும்பனேன்னு சொல்றாருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா என் பையன் சொன்னா தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் அம்மியை அரைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டுட்டு பட்டிமன்றம் பள்ளிக்கூடம் வர்றேன்னு சொன்னா, பெரும்பாலும் வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா வீட்டில் 90% பிரச்சனையே இருக்காது. பெரும்பாலும் கிச்சன் நான் போறது இல்லைங்களா, ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனேன். போகும்போது நான் கண்டிஷன் போடல, எனக்கு என் மாமியார் கண்டிஷன் போட்டுச்சு. எனக்கு நான் கண்டிஷன் போடல, அவ கண்டிஷன் போட்டா. மருமக என்ன சொன்னா தெரியுங்களா? வீட்டில் இழுத்தரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுன்ட்டா. ஏன்னா சகோதரர் காளிதாஸ் கூப்பிட்டது, சார் மாசம் மாசம் கூப்பிடுங்க சார் வர்றேன்ட்ட. கூப்பிட்டதையும் ஓடி வந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. பெரும்பாலும் கிச்சன் நான் போறது இல்லையா. இவர் 10 நாள் நான் வீட்டில் இல்லை, ஆசையா சப்பாத்தி சுட்டு கூடமான்னு கேட்டாரு. சரின்னு எடுத்து மாவை பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டேன். அது சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசையணும், பிசையறதுலாம் அந்த சாஃப்ட்னஸ் வரும். இது நான் அப்படியே எசக்கு பிசக்கா பிசைஞ்சா அது கொஞ்சம் கெட்டியாக போய் ரஃப்பாக நிற்குது, பிக்க முடியல. சரின்னு தட்டத்தில் போட்ட நம்ம வீட்டுக்காரர் எதை போட்டாலும் சாப்பிட போறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்து வச்சேன். அந்த மனுஷன் என்ன பண்ணார், அதை எடுத்து பிச்சு பார்த்தாரு. பார்த்து பிக்க முடியல. 10 நாள் நான் வேற வீட்டில் இல்லையா, அந்த கோபத்தில் என்ன சப்பாத்தி சுட்டுருக்கிற பிக்க முடியலன்னாரு. நான் சொன்னேன் மாவு சரியில்லை போல இருக்குதுங்கன்னு. உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா வாங்கிட்டு வந்தவர் அவர் ஒத்துக்குவாரா? மாவெல்லாம் சரியா தான் இருக்குது, சுட தெரியாம சுட்டுருக்கேன்னாரு. நான் சொன்னேன் நல்லா தான் சுட்டுருக்கிற, திங்க தெரியாம திங்கிறீங்கன்னு. வாக்குவாதம் நீண்டுட்டு போச்சு. ஒரே வார்த்தையில கேட்டார் பாருங்க, என்ன கூட கூட எகுத்தெகுத்து மேடையில் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, பிச்சு போடுவோம் பிச்சுனாரு. நான் போய் அப்படியே நின்றுட்டு கெக்க புக்கேன்னு சிரிச்சேன். முதல்ல சப்பாத்தி பிய்யுங்க, அப்புறம் என்ன பிக்கலான்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவருக்கு அவ்வளவு கோபமும் போய் கலகலகலகலன்னு சிரிச்சிட்டாரு. இந்த நகைச்சுவை உணர்வு நமக்குள்ள இருக்குது, நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நீங்க ஒன்று பாருங்க, பெரும்பாலும் ஆண்களுக்கு கோபம் எப்போ வரும்? ஒன்று எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தை சொல்கிறேன், நீ உங்களுடைய அனுபவம் எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. என் அனுபவத்தில் சாப்பாட்டில் கல் இருந்தால் என் வீட்டுக்காரருக்கு கோபம் வரும், என் பையனுக்கு அது வர கோபம் வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்றாங்க பெரும்பாலும். இன்னொன்று தலைமுடி இருந்ததுன்னா இன்னும் பயங்கர கோபம் வரும் என் வீட்டுக்காரருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அப்படி இருந்ததுன்னு வைங்க, கோபப்படாமல் அதை ஒரு கவிதையாக்குங்க, வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? அப்படியே மனைவியை பார்த்து, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு சொல்லி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறும் தெரியுங்களா? அதை விட்டுட்டு சனியனை ஏன் ஆக்கும்போது இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த அம்மா அடுத்த நாள் என்ன பண்ணு தெரியுமா? சே நேற்று அவருக்கு ஒரு தலைமுடி போயிடுச்சு,
அதனால் இலக்கண சுத்தமாக அடுத்த நாள் அந்த அம்மா சாப்பாடாக்கு பார்த்து அப்படியே இலையில முடி இல்லாமல் பார்க்கு. அதை விட்டுட்டு சனியனை முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற இந்த மனுஷன் தும்பானா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லு, எப்போ பார்த்தாலும் சமையலில் சேஞ்சு வேணும்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு சேஞ்சாக இருக்கட்டுன்னு தான் போட்டோம் போங்கன்று. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் நம்ம தொலைச்சிக்கிட்டு எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பெரும்பாலான வாழ்க்கை வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பேசுறது ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கு. இன்னைக்கு நிறைய வீடுகள் பாருங்க, பேச்சுவார்த்தையே இல்லாமல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், 13 வருஷமா பேசுறது இல்லையா, என்னால் நம்ப முடியல. எப்படிப்பா 13 வருஷமா பேசுறது இல்லை, எப்படி அப்புறம்? சரி, ஏதாச்சும் ஒன்று பேசணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இருக்குதுல குட்டிச்சாத்தானுக்காட்ட பெற்று வச்சிருக்கிறோம்ல, அதுகிட்ட சொன்னோம்னா அதுக்கு போய் சொல்லணும். சொல்லிட்டு இருக்க 2 காஃபி வந்துச்சு. 2 காஃபி வந்துச்சு. பையன்கிட்ட அந்த ஊட்டமாக காஃபியை கொடுத்து, ஒன்று எனக்கு இன்னொன்று என்னுடைய நண்பருக்கு. அந்த காஃபி வந்துச்சு, வாங்கி அப்படியே நான் குடிச்சிட்டேன். ஒன்றும் பேசலை, நான் விருந்தாளியாக போயிருக்கிறேன். அதனால் அந்த காஃபியை குடிச்சிட்டேன். உடனே என் நண்பருக்கு கோபம். என் முன்னால் அந்த காஃபியை குடிச்சிட்டு உடனே பையன்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா தம்பி இந்த காப்பி எந்த நாயிடா குடிக்குன்னு கேட்டார். இதை அவன் எடுத்துட்டு போய் அங்கே சத்தமாக சொல்கிறான், அம்மா இந்த காப்பி எந்த நாய் குடிக்குன்னு அப்பா கேட்குறாருமா அப்படின்னு காலில் இருந்தே சத்தம் போட்டா. கிச்சன்ல இருந்து ஒரு வார்த்தை வந்தது, 13 வருஷமா எந்த நாய் குடிச்சதோ அந்த நாயவே குடிக்க சொல்கிறான்டுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படிங்க பேச்சுவார்த்தை இல்லாத எப்படிங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கோ? பேசுங்க, மனம் விட்டு பேசினாதாங்க அதில் வாழ்க்கை வெற்றி அடையும். நீங்கள் ஒரு வீட்டில் 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இம்மி அளவு கூட 2 பேருக்கு சண்டை வரலையா? பேட்டி எடுத்தவங்க அப்படியே வியந்து போனாங்க. எங்க 15 வருஷம் ஆகி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை? மனைவி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. எங்க கணவன் பேசி மனைவி பேச மாட்டாங்களா? இல்லைங்க, பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊமைங்க. அந்த அம்மா ஊமையா. ஆனால் அந்த கணவனுக்கு ஒரு ஆசை, சே என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா, எப்படியாவது அவளை பேச வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஒரு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 3 வட்டிக்கு வாங்கியாவது நான் கட்டுறேன், எப்படியாவது மனைவியை நீங்க பேச வைங்கன்னு. அப்புறம் அவர் அப்படியே பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான், அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 லட்சம் ஆகுனார். 3 வட்டிக்கு வாங்கி 3 லட்சத்தை கட்டுனா. ஆப்ரேஷன் சக்சஸ். இவன் போய் கேட்குறா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போய் கணவன் அப்படியே ஆசையா 15 வருஷம் பேசல, அந்த ஆசை மனைவியோட முதல் வார்த்தையை கேட்கறக்கு அப்படியே போய் அப்படியே கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே கணவனை பார்த்ததி மனைவி பேச ஆரம்பிச்சா. 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல பேசுனா. வாழ்க்கையில உன்னை கட்டி நான் என்ன சோகங்கண்ட, சொத்துண்டா, நகையுண்டா, நட்டுண்டா, இருந்து என்ன பெற்றவங்க கொண்டு வந்து என்னைய பாலும் கிணத்துல தள்ளி, ஐயோ நான் அம்மியா இருந்திருந்தா ஊர் அரைச்சி இருக்குமே, ஆட்டாங்கல்லா பிறந்திருந்தா ஊர் ஆட்டி இருக்குமே, ஊருக்கு பயன்பட்டிருப்பனே, உன்னை கட்டி ஊனு 15 வருஷம் அடக்கி வச்சதல்ல 10 நிமிஷத்துல பேசுனா. திரும்ப கடன்னு ஓடி வந்தா. டாக்டர், 6 வட்டிக்கு வாங்கி வேணாலும் நான் கட்டுறேன், 6 வட்டிக்கு வாங்கி வேணாலும் நான் கட்டுறேன், தயவு செய்து மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டர் கோவம் வந்துடுச்சு. டேய், வேணுங்கிறப்ப திறக்கிறது, வேண்டாங்கிறப்ப அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா? ஒன்று பண்ணு, 50,000 கட்டு, உன்னை செவிடாக்குறேன்ட்டார். நீங்க இதுல நகைச்சுவைதான், ஆனா இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது தெரியுங்களா? ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதி ஆயிட்டோன்னு வைங்க, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதி ஆயிட்டீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை என்றென்றும் வெற்றி. மனைவி பேசும்போது கணவன் செவிடு, கணவன் பேசும்போது மனைவி செவிடு. நடிக்கணுங்க, செவிடா இருக்கணும்னு சொல்லல. இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. இப்போ நீங்கள் இந்த மகிழ்வோர் மன்றத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். எத்தனை அறிஞர் பெருமக்களை, கலைஞர் பெருமக்களை இவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் சகோதரர் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, வாய்ப்புகள்
அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டோம்னா அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும். இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் ஒன்றும் பெரிய பேச்சனையெல்லாம் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர் பரம்பரையில் பிறக்கல, ஒரு சாதாரண ஏழை விவசாயியோட பிள்ளை தான் நான். அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, படிப்பறிவு இல்லாதவங்க தான். மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்றும் அவ்வளவு அறிவாளி கிடையாது, நானும் உள்ள ஒரு உயர்ந்த படிப்பா அதுவும் கிடையாது, ஒரு நார்மல் படிப்பாளி தான். என்ன எல்லாத்துலேயும் பார்டரில் இப்போல்லாம் அதிக மதிப்பெண் வாங்கினீங்க, ஆச்சரியப்படுறோம். 1194 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறோம். அன்னைக்கெல்லாம் நாங்கள் பார்டரில் தான் பாஸ் பண்ணோம். அந்த மாதிரியான சொல்லித்தர கால் கிடையாது. அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் வெளியிலேயே போகக்கூடாதுன்னு வச்சுருந்த காலகட்டம். அதையெல்லாம் மீறி என்னை பள்ளிக்கூடம் போ அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அனுப்பிச்சி வச்சாரு. அது பேச்சாளர் அப்படிங்கிறது மருந்துக்கும் கூட எனக்கு வராது. ஆனால் நான் 9ஆம் வகுப்பு வரும்போதுங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி நடத்தினாங்க. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா பள்ளி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டி. அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம பள்ளியின் சார்பாக யாரோ ஒருத்தர் பேசணும்னு. எங்கள் ருக்குமணி டீச்சர் என்னையும் கேட்காம சாந்தாமணின்னு பேரை கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன டீச்சர் எனக்கு எடுத்துட்டீங்களா? ஏன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரொம்ப பயம். நான் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டால் இப்படியெல்லாம் பேசிடுவேன். அப்போ ஒரு தடவை இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார், நிகழ்ச்சி முடித்த பிறகு அக்கா உங்கள் அட்ரஸ் கொடுங்கக்கா அப்படின்னாரு. சரி ஏதோ அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்மளை புக் பண்ணுவாருன்னு நம்பி அட்ரஸை கொடுத்தங்க. நான் போய் வீடு சேர்றதுக்கு முன்னால் என் ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டார். அங்கே என் மாமியை அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு, டே தம்பி பார்த்தையாடா, குடும்பமானத்தை எப்படியெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கிறான்னு பாருடா, போய் பிச்சை எடுத்து கை நீட்டி பேசினது பிச்சை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாடான்றது. அதனால தான் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த அளவுக்கு ஒன்று பேச்சாளர் இல்லை. எப்படி நான் பேசுறது டீச்சர், எனக்கு பழக்கம் இல்லைங்க டீச்சர். அப்போ எங்கள் டீச்சர் சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, ஏய் அங்கே உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசுகிறீங்களடி, பெஞ்சில் உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசுவேன், ஒரு வகுப்பு முழு நேரம் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அதை விட என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா, எங்கள் அம்மா தான் முதல் ஜோசியக்காரி. அவள் தான் அழகாக சொன்னா, நீ பிறந்தப்பவே தெரியுண்டி நீ வாத்தியார் வேலைக்கு தான் போவேங்கிறத எங்கள் அம்மா சொன்னான். அதே மாதிரி நான் ஆசிரியராக வந்துட்டேன். எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, பிறந்து 1 மணி நேரம் ஓயாமல் அழுதியேன்னா. நான் 1 மணி நேரம் அழுதுனாமா, அதனால் அப்போ வாத்தியார் வேலைக்கு தான் போவேன்னு அவள் தீர்மானிச்சிட்டாங்கிற. அவள் முதல் ஜோசியக்காரி என் அம்மா. இப்போ எங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, எழுதி கொடுக்குறேன்டி போய் பேசு. எதை ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதி கொடுப்பாங்க, எப்படியோ மனப்பாடம் பண்ணி பேசலான்னா 7 பக்கம் எழுதி கொடுக்குறாங்க. ஐயோ 7 பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. தூங்கலை, சாப்பிடல. இப்போல்லாம் கண்ணாடிகள்லாம் இந்த மாதிரி நிலை கண்ணாடியெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் கிராமம், செவுத்துலேயே கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம முகம் மட்டும்தான் தெரியும். அது இங்கே பார்த்தா அது 4 உருவமாக தெரியும். அப்படி பயமுறுத்துகிற பூத கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி என்னை பார்த்து பார்த்து பேசி ஒரு வழியாக ரெடி ஆயிட்டேன். போட்டி நடக்கிற நாள் வந்தாச்சு. வந்து எல்லாரும் அப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. பல பள்ளிக்கூடத்துலேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. ஜட்ஜ் பண்ணுற நீதிபதிக்கு 3 பேர் முன்னால் வந்து உட்கார்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் டீச்சர் கடைசியாக கூப்பிட்டாங்க, இங்கே பாருடி, பேசுறது பெருசு இல்லை, பரிசு வாங்கணும். நாங்கள் பேசுறதே இங்கே எனக்கு நடுங்கிட்டு இருக்குது, இதில் நான் பரிசு எப்படி வாங்குறது? சரி இவங்க அதோட நிறுத்தினா பரவாயில்ல, அப்படி பரிசு வாங்கலின்னா பெரம்படிங்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அடியாத புள்ள படியாது சேர்த்தும் போது எங்கள் அப்பா சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. சாந்தாமணிக்கு 2 கண்ணை விட்டு தோலை உரியுங்கன்னு சொன்னது எங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு முறைச்சு பார்த்தோன்னு வைங்க, முறைச்சு பார்த்தா 3 மாதம் ஜெயிலில் போடுறக்க மாணவ செல்வங்கள் ரெடியாக உட்காந்துருக்கிறா. அதில் ஒரு சவால், மவளை நீ ஒரு டீச்சராக இருந்தால் அடிச்சு பாரு. ஏன் அடித்தா 6 மாதம் நான் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் கரெக்டாக எண்ணிட்டு உட்காந்துருக்குறா. காலம் மாறி போச்சுங்க. எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க பெரம்படிங்கிறாங்க. எனக்கு இருந்த பேச்சும் வரல. எப்படியோ ஒரு வழியாக தைரியப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க. வந்தவங்களாம் இப்படி கையாக அப்படி பேசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாந்தாமணின்னு என் பேரை கூப்பிட்டாங்க. இப்படி வந்த மேடைக்கு முன்னால் நான் நின்ன உடனே கூட்டத்தை பார்த்ததே எனக்கு அப்படியே ஒரு நடுக்கம் வந்துடுது. சகோதரரும் கூட காளிதாசும் கூட அழகாக சொன்னார், கூட்டம் அப்படியே மேடம் அரங்கமே நிறைஞ்சு போகு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன கூட்டம்? நீங்களும் ஒரு கூட்டமா? நான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு கூட்டமா எங்களுக்கு? போன வாரம் வேதாரண்ய கடற்கரையில் நான் பேசினேன்.
2 கோடி பேர், 2 கோடி பேர். ஒருத்தன் புண்ணிய கோடி, இன்னொருத்தன் தனகோடி. அந்த 2 பேர் மைக் செட்டுக்காரர். ஏம்மா பேசி முடியுமா, நீ முடிச்சாதான் நான் எடுத்துட்டு போகணுன்ட்டாங்க. இதெல்லாம் பேச்சாளர்களுக்கு இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு பேச கூப்பிட்டு போனாங்க. பெரும்பாலும் நான் கல்யாண வீடுகளுக்கு போக மாட்டேன். அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, மேடம் டிவிலெல்லாம் பேசுகிறீங்க மேடம், வாங்க மேடம் சொல்லி தைரியமாக கூப்பிட்டாங்க. ஒரு தைரியத்தில் போயிட்டேன். போய் பேசுனா இப்போல்லாம் எவ்வளோ ரசித்து கேட்குறீங்க. அங்கே அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு நான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப முடியல. அந்த அமைப்பாளரை கூப்பிட்டேன், சார் என்ன சார் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் சார் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் வாருங்க. என்ன மேடம் சொல்லி உங்களை கூப்பிட்டா? தனி பேச்சுன்னு தானே கூப்பிட்டா, பேசுங்க. புலம்ப விட்டுட்டாங்க. எனக்கு கோபம் வந்துடுச்சு. இத்துடன் முடிக்கிறேன். என்ன ஒருத்தர் ஓடி வந்தார், என்ன என்ன அவசரம், ஏன் முடிக்கிற, இன்னொரு 10 நிமிஷம் பேசுன்னு. நான் நினச்சேன், ஓ அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னு. ஐயா அப்படி நல்லா இருக்குதுங்களானே, இல்லை இப்போதான் அப்பளம் பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு பேச்செல்லாம் அப்படி மாறி போயிடுச்சுங்க. இப்போ எனக்கு பயம், அப்படி பேசுகிறாங்க. என் பேரை கூப்பிட்டாச்சு, வந்த கூட்டத்தை பார்த்ததே கிடு 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 நடுங்குது. டக்குன்னு யோசனை பண்ணி கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடிட்டு நான் என்ன டீச்சரை எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணோம் அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தவோ, இப்படியெல்லாம் நமக்காக அரும்பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு தான் சொன்னேன். சொல்லி முடிச்ச வரைக்கும் டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டேன். அந்த கூட்டத்தை பார்த்ததையும் வார்த்தையே வரல, காத்து தான் வந்துச்சு. நீ என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டேன், அழுக ஆரம்பிச்சிட்டேன். மேடையிலேயே முதல் பேச்சு கன்னி பேச்சு இல்லையா, அப்படியே மேடையிலேயும் அழுக ஆரம்பிச்சுட்டேன். உடனே அந்த நீதிபதியை பார்த்தாங்க, சரிம்மா சரிம்மா பரவாயில்ல பரவாயில்ல வா 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 சொல்லிட்டாங்க. வந்து உட்காந்துட்டு, சரி இனி பரிசு கிடைக்காது, பெரம்படி நமக்கு, அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா, போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க பாருங்க, பரிசு அறிவித்தார்கள். சாந்தாமணி முதல் பரிசுனாங்க. பார்த்தியா, நீங்கள் நம்பளி இல்லை, நம்பள தானே, நானும் நம்பல, கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிட்டேன், கனவா நனவான்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன் நாங்கள் சாந்தாமணிக்கு பரிசு கொடுத்தோம் தெரியுமா? எனக்கு இன்னொரு அனுபவம் இருக்குது. பெரும்பாலும் பட்டிமன்றம் பேசுவேன், தனிச்சொற்பொழிவு பேசுவேன். இந்த பாட்டு மன்றம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிட்டு வர்றது பாட்டு மன்றம், இந்த பாட்டு பட்டிமன்றம். ஒரு நடுவர் கூப்பிட்டாரு, மேடம் நீங்கள் ஒரு பாட்டு பட்டிமன்றம் வரணுன்னார். சார் எனக்கு பாட தெரியாது சார்ன்னு. வாங்க மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ இடையில ஒரு 2 லைன் சும்மா அப்படியே கருத்தை நீங்கள் திணிச்சிருங்க மேடம்னாரு. சரின்னு ஒரு தைரியத்தில் போயிட்டோம். போய் அதே மாதிரி பாடினேன், 2 லைன் பாடினேன். அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு நினைவு பரிசு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு நினைவு பரிசு, ஆனால் எனக்கு மட்டும் 2 நினைவு பரிசு. நடுவருக்கு பயங்கர கோபம். இந்த அம்மாவை வரமாட்டேன்னு சொன்ன அம்மாவை வற்புறுத்தி நாம தான் கூட்டிகிட்டு போனோம், இந்த அம்மாவுக்கு 2 நினைவு பரிசான்னு அவர் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த அமைப்பாளர் சொன்னார், எல்லாருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுத்தேன், சாந்தாமணிக்கு 2 நினைவு பரிசு கொடுத்தேன். ஏன் தெரியுமா? ஒன்று இந்த மேடையிலே அவர்கள் பாடியதற்கு, இன்னொன்று இனிமேல் எந்த மேடையில் அந்த அம்மா பாடவே கூடாதுங்கிறக்காக கொடுத்தேன்ட்டாங்க. சரி, அது மாதிரி இனிமேல் இந்த அம்மா மேடையிலேயே பேசக்கூடாதுங்கிறக்காக பரிசு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இங்கு வந்து பேசியவர்கள் எல்லாம் அருமையாக பேசினாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சாந்தாமணி பேச்சை நிறைவு செய்யல, அந்த கொடுத்த காலகட்டத்துக்குள்ள நிறைவு செய்யல. ஆனால் இருந்தாலும் சாந்தாமணிக்கு நாங்கள் ஏன் பரிசு கொடுத்தோம் தெரியுமா? இங்கு வந்து பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக பேசினார்கள். கையை அப்படி ஆட்டி இப்படி ஆட்டி தன்னுடைய அறிவு திறத்தை அப்படியே கொட்டி தீர்த்தார்கள். ஆனால் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள்னு. நான் அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாம அழுத அவர்கள் நான் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு பரிசை கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வர் எது எப்படியோடி பரிசு வாங்கிட்ட, ஆனால் உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை நீ சரியாக பயன்படுத்திட்டீனா நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு நான் பல மேடைகளிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால்
மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. இனி அடுத்து நடக்கக்கூடிய அந்த மகிழ்வோர் மன்றத்தில் எல்லாம் நாங்கள் வந்து பேசுறதை விட எவ்வளவு அழகாக நகைச்சுவை சொன்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் கொடுத்து அவர்களை மணிக்கணக்காக பேசக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நீங்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அந்த ஆசிரியர் மீது இருந்த அந்த அன்பு பக்தி தான் நான் ஆசிரியர் வேலைக்கே வந்தேன். என் அப்பா அம்மாலாம் வேற லைனில் என்னை மாற்ற பார்த்தாங்க. எங்கள் அம்மா மாப்பிள்ளை வருது கட்டி வச்சிடலாம், மாப்பிள்ளை வருது கட்டி வச்சிடலாம். எங்கள் அம்மா ஏன்னா எனக்கு வேறு சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த கல்யாணம் தான். சொந்தத்தில் தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வகையில் என்னைய எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் எம்ஃபில் பிஎட் எல்லாம் போஸ்டரில் பண்ணுன்னு வைங்க, ஆத்துக்கார் படிக்க வச்சாருன்னு வைங்க. அப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாம் பாருங்க, வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி அந்த வாழ்க்கையை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு புதிதாக திருமணமான தம்பதி, நீங்கள் அந்த காலகட்டங்கள் பாருங்க, வீடே நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. வீடு கட்டும் போதே அதுவே நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. நீங்கள் அந்த காலத்து வீடெல்லாம் பாருங்க, வீட்டுக்கு முன்னால் படின்னு ஒன்று வச்சுருப்போம். இன்னைக்கு அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. படின்னு வச்சிருப்போம், வாழ்க்கையை படி. அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு நடைன்னு பேர், நடைன்னு பேர், படித்தபடி நட. அதுக்கடுத்து கூடாரம்னு ஒன்று வச்சு கட்டியிருந்தேன். இன்னைக்கு அது ஹால் அப்படின்னு மாறி போச்சு. நிறைய இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. முற்றம்னு ஒன்று இருந்தது, கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. போர்ட்டிகோ, ஹால் அப்படின்னு வரவேற்பறைன்னு மாற்றி வச்சிருக்கிறோம். கூடாரம்னு ஒன்று வச்சோம். ஏன்னா எல்லாம் கூட்டு குடும்பம், எல்லாம் சேர்ந்து இருந்து பேசி கேலி கிண்டல், இதுதாங்க வாழ்க்கை. அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, பகிர்ந்து கொள்ளுகிற மனப்பான்மை, இதெல்லாம் அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னொன்று, திருமணம் ஆச்சுன்னு வைங்க, தனித்தனி அறையே கிடையாது. இன்னைக்கு கட்டும் பொழுதே பொண்ணு வேண்டாம், வர்ற 1ஆம் தேதி என் பொண்ணு வீடு கிரகப்பிரவேசம். 3 வயசு தான் ஆச்சு என் பேத்திக்கு. இப்போ அவளுக்கு தனி படுக்கை அறை கட்டியிருக்காங்க. 3 வயசு பேத்தி. இன்னும் அவன் 30 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னைக்கே அவளுக்கு படிப்பறை படுக்கையறை அப்படின்னு தனியாக கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை எவ்வளவு மாறி போயிருக்குதுங்க. அன்னைக்கு திருமணம் ஆச்சுன்னா ஒரு படுதா போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது பகலில் பேசவே முடியாது, பகலில் பேசவே முடியாது. இரவுல அப்படியே காத்தும் கூட வராம தான் பேசுவாங்க. இப்படி ஒரு தம்பதி. ஒரு நாள் அந்த கோஷ்டி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டு குடும்பம் இல்லையா, பக்கத்தூர் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. இந்த கல்யாணமான புது பொண்ணு மட்டும் இருக்கிறா. மாப்பிள்ளை அன்னைக்கு வேலையிலிருந்து அலுவலகத்திலேருந்து வர்றாரு. எங்கே போனாங்க? எல்லாம் பக்கத்தூர் திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அப்படியா, வீட்டில் என்ன இருக்குது? போய் பார்க்குது அந்த பிள்ளை. பழைய சோறு தாங்க இருக்குது, பரவாயில்ல எடுத்து போட்டுட்டு கொல்லப்புறம் கொண்டுட்டு வா. உடனே அந்த அம்மா எடுத்து போட்டு கட்டி தயிர் பிசைஞ்சு எடுத்துட்டு கொல்லப்புறம் போய் அப்படியே பிசைஞ்சு எடுத்து அப்படியே அவருக்கு கொடுக்க, அவர் வாங்கி சாப்பிட, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பௌர்ணமி நிலா வர அப்படியே ரசிச்சு அப்படியே அவர் சாப்பிட்டு இருக்காரு. திருவிழாவுக்கு போன கோஷ்டி வந்துடுச்சு. வந்த உடனே 2 பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து இருந்த இடத்துல பாத்திரங்களை வச்சுக்கிட்டு எதுவே நடக்காத மாதிரி நின்றுட்டாங்க. வந்தா மாமியாக்காரி நேராக சமையல் அறைக்குள்ளே போனா. ஆனால் சமையல் அறையெல்லாம் அன்னைக்கெல்லாம் பெருசாக இருக்கு. போனவ கத்துன்னு கத்துனா, தெரியுண்டி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க யாரோ வந்து களவாடிட்டு போயிருக்கிறாங்க, அது தெரியாம இவ இருந்திருக்கிறாளேன்னு அந்த அம்மா கத்துரிக்காங்க. அப்பதான் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது, இது பழைய சோறுன்னு பிசைஞ்சு கொடுத்தது இல்ல, அது பழைய சோறு அல்ல, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அந்த புண்ணாக்கு பையலுக்கும் தெரியல கொடுக்கறது புண்ணாக்கு. என்னங்க வாழ்க்கை? அந்த கிடைச்ச நேரத்துல 2 பேருக்குள்ள அன்பு தானே மிகுந்து இருந்துச்சு. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சாங்கல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் யோசிச்சு பாருங்க, எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கிறோம். வீடு கட்டுறோம், அன்னைக்கெல்லாம் படி நடை கூடாரணம் இருந்த வீட்டை இன்னைக்கு எல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டோம். அவுட் ஹவுஸ் அட்டாச்சு, இப்படிதான் கட்டுறோம். எதெல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ள கொண்டுட்டு வர்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும். அந்த ரெண்டையும் உள்ள கொண்டு வந்துடுறோம். உள்ள இருக்கிற பெரியவங்களை அவுட் ஹவுஸ்னு போட்டு கொண்டு போய் வெளியில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்தை நாம எப்படி மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில பிரச்சனை வராம எப்படி இங்க இருக்கு? நீங்க ஒன்னு சொல்றேன் பாருங்க, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையே வராதுங்க. 100% சத்தியமான வார்த்தை. பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னு வைங்க, குடும்பத்துல பிரச்சனையே வராது. இங்க ஒரு கணவன் மனைவிக்கு தொடர்ந்து பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. பாட்டி கிட்ட வந்து சொல்லுச்சு, பாட்டி ஓயாது சண்டை பாட்டி, என்ன செய்யறதுன்னு. அப்ப பாட்டி சொன்னாங்க, கவலைப்படாத, உனக்கு ஒரு கசாயம் தர்றேன். எப்ப வந்து பிரச்சனை வருதோ ஒரு ஸ்பூன் வாயில் ஊத்திக்கோ, பிரச்சனை போயிருன்ட்டு. சரி, ஒரு பாட்டில கசாயத்தை கொடுத்தா பாட்டி. இவ வாங்கிட்டு வந்தா. வரும்போதே கணவன் வந்தா. வரும்போது அந்த அம்மா கோயிலுக்கு போயிடுது, வீட்டை பூட்டிடுது. உடனே அவனுக்கு நான் வரும்போது வீட்டை பூட்டு வரட்டுனைக்கு அவளை கவனிச்சுக்கிறேன்னு வந்தா. உடனே கத்துன்னு கத்த ஆரம்பிச்ச. ஓடி போய் சமையல் கட்டுல பாட்டி கொடுத்த கசாயத்தை எடுத்து ஒரு வாயில் அப்படியே ஊத்திட்டு அமைதியா இருந்துட்டா. அவன் கத்தி கத்தி பார்த்துட்டு விட்டுட்டான். அப்புறம் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இப்படியே தொடர்ந்து வரும் பொழுது இவ ஒண்ணுமே பேசல. அப்புறம் கணவன் யோசிச்சாச்சு, எவ்வளவு பேசினாலும் இவ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா, இவ கூட நம்ம போய் சண்டை போடுறதான்னு அப்படியே படிப்படியா சண்டை குறைஞ்சிடுது. இப்ப கசாயம் தீந்து போச்சு. திரும்ப பாட்டி கிட்ட ஓடி வந்தா. பாட்டி, இப்போ ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துடுது பாட்டி, கசாயம் தீந்து போச்சு, எதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் கொடு, நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நான் வாயில ஊத்திக்கிறேன். அப்ப பாட்டி சொன்னாட, பைத்தியமே, அது கசாயம் இல்லை, வெள்ளை தண்ணி, சக்கரை தண்ணி, வெறும் பாகு தண்ணியத்தான் உனக்கு கொடுத்த. ஏன் பிரச்சனை இல்லை தெரியுமா? அவர் கத்தும் போது நீ வாயில ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு அமைதியா இருந்து பார்த்தையா, அமைதியா இருந்து பார்த்தையா, அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்கன்னு சொன்னா, ஒருவர் மௌனம் வாழ்க்கையில வெற்றியை தருகிறது. முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள், மௌனமாக இருங்க. இப்போ இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு காலகட்டம் என் வாழ்க்கையெல்லாம் எப்படி தொடங்குச்சு. 18 வயசு ஆயிடுச்சு. என் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் அப்பா படித்த வேலைக்கு போகணும். இப்போ 2 பேத்துக்குள்ள டக்காப்பார். இப்போ திடீர்னு ஒரு நாள், ஏன்னா சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த கல்யாணம் இல்லையா, திடீர்னு ஒரு நாள் உன்னை பொண்ணு பார்க்க வர்றேன்ட்டாங்க. சொல்லும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பகீர்னு ஒரு பயம், ஆனால் இருந்தாலும் ஒரு ஆசை, எல்லா பிள்ளைகளுக்கு வர்ற ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்? வந்துச்சு பௌர்ணமி நிலா. தனியா வரல, பட்டாளத்தோட வந்துச்சு. வந்தபோது எனக்கு யாருன்னு தெரியல. இருந்தாலும் ஆசை. அப்பெல்லாம் வந்து நேருக்கு நேர் பார்க்க மாட்டோம். என் அப்பத்தா மாப்பிள்ளை ஏது, மாப்பிள்ளை ஏது, எங்க அப்பத்தா கூப்பிடுற, இங்க வா, இங்க வா, அங்க வாரு, ஒன்று பப்பரக்கேன்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதுதான் மாப்பிள்ளை. அப்படியே நிமிந்து நேருக்கு நேர் பார்க்க முடியாதுன்னு அச்ச மடம் நாணம் பயர்ப்புன்னு வேற எங்களுக்கு வச்சிருக்காங்க. அதனால் அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறேன். அப்படியே இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது 13 அமாவாசையை வடிகட்டின ஒரு கலரு. உடனே எங்க அப்பத்தான் இந்த கருவாயினை கட்டிக்க மாட்டேன்னு, அப்பத்தா வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, இங்க பாரு, உங்க அப்பன் கௌரவத்தோட உழைச்சிருக்கிற, சபையில் அவனுக்கு ஒரு தலகுனிவு ஏற்படுத்திடாத. அவளே தலையை பிடிச்சி ஆட்டி விட்டான். முடிஞ்சுங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த கல்யாணம் எப்படி முடிஞ்சதுங்கிறத கடைசியில் முடிக்கிற. கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனா அங்க அதை விட பெரிய அணுகுண்டு காத்துட்டு இருக்குது. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்களை. பார்த்தா புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு ஏதோ துப்பாக்கி தூக்கிட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச வரம்பரை நாங்க நினைச்சோம். அப்புறம்தான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. உடனே எங்க அப்பத்தாட்ட ஓடி வர்ற, அப்பத்தா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தான். அப்ப எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொல்றா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு பொய் தானே சொன்னாங்க, போய் அனுசரிச்சு வாழு. போயிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா தூங்க முடியல. 1.5 இன்ச் மோட்டர் ஓடுற மாதிரி, எல்லாம் விவசாயி இல்லையா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உழைத்து களைத்து வந்து 1.5 இன்ச் மோட்டர் ஓடுற மாதிரி கொரட்டை சத்தம். ஐயோ கொரட்டை சத்தத்தில் என்னால் தூங்க முடியல அப்பத்தா. அப்போ எங்கள் அப்பத்தா சொல்கிறேன், இங்கே வேறு
அனுசரித்து வாழு. இனிமேல் உனக்கு அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் உனக்கு எல்லாமே. அதனால் அனுசரித்து வாழு சொல்லி கொடுத்தா. சரின்னு போயிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு கொரட்டை சத்தம் கேட்டால் தூக்கம் வரலன்னு சொன்ன நான் இன்னைக்கு கொரட்டை சத்தம் கேட்கலினா தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு மாற்றி இருக்கிறோன்னு சொன்னால் இது யார் கற்றுக் கொடுத்தது? பெரியவங்க கற்றுக் கொடுத்ததுங்க. வழி நடத்துனாங்க. கல்லானாலும் கணவன், இன்னும் எனக்கு உரைச்சிக்கிட்டு இருக்குது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னைக்கு அப்படிதான் மாறி போச்சுல்ல. கல்லானாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன், கோற்றானாலும் கொண்டவன், பட்டையானாலும் பர்த்தாவாக பதியாக நினைச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையை நமக்கு யாரு கற்றுக் கொடுத்தா? நம்முடைய முன்னோர்கள், முதியவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களே. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நாம் இப்படி சொல்லி கொடுக்குறோம். நான் சொன்னேன் பிள்ளைக்கு, மா இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறவோ சமையலெல்லாம் கற்றுக்கோ. நாளைக்கு கேட்பாங்க, என்ன புள்ள பெத்தாலோ என்ன வளர்த்துனாலோன்னு நாளைக்கு 4 பேர் பேசுவாங்க. சமையல் கற்றுக்கோனே. ஒரு வார்த்தை அடிச்சா வாருங்க, அதெல்லாம் நான் அங்கே போய் கற்றுக்கிறேன்னா. அங்கே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் எப்படி அடி சொல்லித்தர முடியும்? இங்கேயே கற்றுக்கிட்டு போனேன். வேண்டாம், நான் என்ன கற்றுட்டு போனாலும் எங்கள் மாமியா என்ன செஞ்சாலும் என்ன சொல்லு, அது சரியில்லை இது சரியில்லை எங்கு. அதனால் நான் அங்கே போய் உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு அவங்களையே கேட்டு நான் பண்ணுறேன். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் உங்கள் அம்மாவை கேட்டுத்தான் பண்ணினேன், உங்கள் அம்மாவைத்தான் கேட்டு பண்ணினேன்னு தப்பிச்சுக்கிறேன்னு அவன் எனக்கு யோசனை சொல்கிறாங்க. எப்படி மாறி போயிருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. மாப்பிள்ளை ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு 10 நாளைக்கு முன்னால், அத்தை உங்கள் ப்ராடக்ட். என் மகளை அவர் பாருங்க குசும்புத்தானா, கோயம்புத்தூருக்கு ஒரு குசும்புத்தானா. அத்தை உங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காகவே வீட்டில் வேலை செய்யறது இல்லை அவரு. நான் பார்த்தேன் மாப்பிள்ளை அந்த ப்ராடக்ட் எங்கிட்ட நீங்கள் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனோட வாரண்டி பீரியடும் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் மெசேஜ் அனுப்புனேன். இல்லை எவ்வளோங்க மாறி போயிருக்கு. அழகாக சொன்னாங்க பாருங்க 2 மாணவர்கள், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, செல்போன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதேன்னு சொன்ன அந்த மாணவர்களை நான் உண்மையிலேயே வணங்குறேன். நீங்கள் நல்லதுக்காக கண்டுபிடிச்ச செல்போன் இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்கு தெரியுங்களா? இங்கே செல்ஃபோனை முதல் பிபிஎல்னு தான் ஒன்று வந்துச்சு. நீங்கள் செல்ஃபோன் வந்த புதுசில் பாருங்கள், என் வீட்டுக்காரர் என் பேரை மை லைஃப் சாந்தாமணின்னு சேவ் பண்ணல, மை லைஃப். பையன் பிறந்தா மை ஒய்ஃப், பொண்ணு பிறந்தா மை டார்லிங். போன வாரம் என் செல்லை காணோம், எங்கே சைலண்டில் போட்டுட்டேன். இந்த மனுஷன் செல் எடுத்து ஒரு மிஸ்டு கால் உடுலா அப்படின்னு எடுத்து பார்த்தா ராங் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நல்லதுக்கு கண்டுபிடிச்சது நீங்கள் நிறைய உண்மைங்க. அந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக் உலகமாக மாறி போயிடுது. ஏன் வீட்டில் சொல்லே கிடையாது, வீட்டில் உட்கார்ந்து பேசுகிற சொல்லே கிடையாது, எல்லாம் செல்லுதான். மாடியில் இருக்கிறவங்கள சாப்பிடவான்னு சொல்கிறக்கும் கூட ஃபோன் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக மாறி போயிடுச்சு இல்லைங்களா? வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கிறா? என் பையனெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு தான், வர்றதே கிடையாது. ஒரு நாள் கோபப்பட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்கள் தான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, சொல்லுங்களேன்னு. அவர் சொன்ன, ஏண்டி கத்துற, ஃபேஸ்புக்கில் ஓடும் பையன் எந்திரிச்சு வந்துடுவான். போய் போட்டடே எரும மாடு சோறு ஆறிட்டு இருக்குதுடா சாப்பிடவா, இல்லைன்னா நாய்க்கு போட்டுருவேன. அதுக்கு 1000 லைக்ஸ் போட்டு விட்டானுங்க. அடுத்த செகண்ட் 1000 லைக்ஸ். அதில் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டி உங்கள் வீட்டில் விலங்குக்கும் மனுஷனுக்கு ஒரே சாப்பாடா? எங்கே போயிட்டுருக்குறேங்க, எங்கே போயிட்டுருக்குறோம்? எடுத்த வீட்டு பையன் ஒருத்தன் கேட்டான், ஆண்டி உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேங்க ஆண்டி, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லை. ட்விட்டரில் இருக்கிறீங்களா? இல்லை. அறிவு கட்ட முண்டா, எதிர்த்து வீட்டில் இருக்கிறேன்டான். இன்னைக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் கூட யாரும் தெரியாமல் இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இன்னைக்கு அந்த செல்ஃபோன். நீங்கள் இதெல்லாம் விடுங்க, ஒரு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க குடும்ப சகிதமாக, செல்போன் அடிச்சது அப்பா செல்ல தூக்கிட்டு ஓடுறாரு மாடிக்கு. பையன் கேட்டா எங்கப்பா போற அப்படின்னு. இல்லடா இங்க டவர் கிடைக்காது மாடிக்கு போறேன். பையன் சொன்னா, நீ மேலோகமே போனாலும் உனக்கு டவர் கிடைக்காதுப்பான். ஏன்னு கேட்டா, நீ அவசரத்துல செல்லுன்னு நினைச்சு டிவி ரிமோட்டை தூக்கிட்டு ஓடுறேன்னா. ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுறக்கு நேரம் ஒதுக்கிறதுல. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, ஆண்கள் வெளியில் வேலைக்கு போனாங்க, பெண்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. பிள்ளைகளோடு பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், அறிவினுடைய பிறப்பிடம் பிள்ளைகள், சாதாரணப்பட்டவங்க. எவ்வளவு புத்தி இன்னைக்கெல்லாம் நீங்க, அன்னைக்கெல்லாம் 5, 6, 10 கூட பெற்றுட்டாங்க. ஏன்னா ஒன்று தங்கு ஒன்று தங்காமல் போகும்.
ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வெத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் மாறி போயிருக்குது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றது உண்டு, தயவு செய்து ஒன்னோட நிறுத்தாதீங்க, கூட இன்னொன்னாவது இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு அப்புறம் அவர்களோடு மனம் விட்டு பழகறக்கு பேசுறக்கு ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குன்னு. ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா தாய் மாமன்கிற உறவே அத்துட்டு போகுது. ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பையனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்த அத்தைங்கிற உறவே அத்து போறக்கூடிய காலகட்டமாக மாறிட்டு இருக்குது. தயவு செய்து ஒரு 2 பிள்ளைகளாவது இருக்குது. ஒரு சோசியல் ஒர்க்காவே நான் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்னே ஒன்று, ஏதோ நம்மளான ஒரு உதவி. ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் கூவிச்சு வேண்டாம் வேண்டாம் 2க்கு மேல வேண்டாம் 2க்கு மேல வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் கெஞ்சிச்சு. இன்னைக்கு தயவு செய்து 2 பிள்ளைய பெத்துக்குங்க 2 பிள்ளைய பெத்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம மாறி போயிருக்கிறோம்னா, பிள்ளைகள் அவ்வளவு புத்தி கூர்மைங்க. 3 வயசு பேத்தி நான் சொன்னேன்ல, அது எவ்வளவு அறிவு தெரியுங்களா? ஒரு நாள் உடம்புக்கு சரியில்லை, மாத்திரை கொடுக்குற கவியம்மா பாடாப்படுறா. நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற, பாடாப்படுறான். அந்த பிள்ளை மாத்திரையை சாப்பிட மாட்டேங்குது. உடனே சொன்ன, உங்க பேத்தி பாருங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற. நான் சொன்னேன், வாடிங்க, நான் தான் MA BEd MPhil படிச்சிருக்கிறேன்ல, என்னை ஊர் ஊரா பேச கூப்பிடுறாங்கல்ல, நான் ஒரு புத்திசாலி இருக்கிறேன்னல்லண்ணா. என் வீட்டுக்காரர் ஆஜரானாரு, உன்னை நீயே புத்திசாலின்னு சொல்லிக்கிற, நான் தெரியாம தாண்டி கேட்குறேன். இப்போ கிளம்பும் போது கேட்குறாரு, சகோதரர் காளிதாசும் கூட இருந்தார், கிளம்பும் போது கேட்குறாரு, தெரியாமத்தான் கேட்குறேன், உனக்கு என்ன தெரியுண்டி ஊர் ஊரா கூப்பிடுறாங்கன்னு. நான் சொன்னேன், ஏதோ 4 தெரியுதுன்னு கூப்பிடுறாங்கன்னு. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிட்டவங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்ட்டார். ஒரு பதில் சொல்லிட்டு போனார். என்னங்க அப்படின்னா, என்ன போய் பேச போறேன்னு. இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் 100% பெண்களுக்கே இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மேடையில். அதனால பெண்களுடைய உயர்வை பற்றி பேச போறேனுங்க. இளமையோடு, பெற்றவர்கள் தந்த இளமையோடு புகுந்த வீட்டுக்கு வர்ற ஒரு பெண்ணு புகுந்த வீட்டோட பெருமையும் பிறந்த வீட்டோட பெருமையும் இணைக்கிற பாலமாக இருப்பான்னு சொல்றேங்கன்னு. ஏன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னாரு. ஏங்கன்னு கேட்டேன். பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் பிரச்சனைனா இன்னொரு வீட்டில் ஆறுதல் தேடுறீங்க. பிறந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா புகுந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. புகுந்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா பிறந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. தெரியாமத்தான் கேட்குறேன்டி. இதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுக்கு பேர் வேறையா சொல்றைய, இதுக்கு பதில் சொல்லிட்டு போனார். இல்லை நான் பதில் சொல்ல மாட்டேன், வக்கீல் நோட்டீஸ் தான் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன்னா, எவ்வளோ புத்திசாலிகளாக இன்னைக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள். மூட நம்பிக்கைகளை அந்த பிள்ளைகளுடைய முதுகில் ஏற்றாதீர்கள். நீங்கள் தயவு செய்து பாருங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து நான் அடுத்து சொல்கிறேன். மகிழ்வோர் மன்றத்துக்கு தயவு செய்து ஒரு வேண்டுகோள் விடுகிற, முடிந்தவரை தமிழ்த்தாய் வாழ்த்தை மேடையிலே பாட வையுங்கள், பாட வையுங்கள். ஏன் தெரியுமா? ஐயோ, நான் தான் வந்து சிக்குன்னா ரொம்ப. ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்க்குறோம், நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் காலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து நாங்கள் போய் முன்னால் ஆடுவோம். அதே மாதிரி தினமும் சாயந்தரம் நாட்டுப்பண் பாடி தான் முடிப்போம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் சீடியை போட்டுடுறாங்க. தொடங்கும் போதே பாதியில் தான் வருது. ஜனகணமனான தொடக்கத்தில் இருந்து. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் ஒரு நம்ம தேசிய கீதத்துக்கு எவ்வளோ ஒரு பற்றுன்னு சொல்லிடுறோம் பாருங்க. வெளிநாட்டில் ஒரு கேளிக்கை விடுதி, ஆடல் எல்லா சிங்கம் அரங்கேறக்கூடிய ஒரு கேளிக்கை விடுதியில் ஒரு பெண்ணு தான், அங்கே பெரும்பாலும் பெண்கள் தான், ஹாங்காங்கில் பெரும்பாலும் பெண்கள் தான் நடத்துவார்களா. அந்த கேளிக்கை விடுதியில் 2 பேர் ஒரு மேசையில் இருக்கையில் வந்து உட்கார்றாங்க. நேருக்கு நேர் உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. டபார்னு ஒருத்தர் என்ன பண்ணா, பாக்கெட்ல இந்த துப்பாக்கி எடுத்து எடுத்தாப்புல இருக்கிற நெத்தியில வச்சுட்டா. ஐயோ, விபரீதம் நடக்குதுன்னு தெரிஞ்ச அந்த கேளிக்கை விடுதி, அதாவது ஆபாசங்கள் அரங்கேறக்கூடிய அந்த கேளிக்கை விடுதி நடத்துற அந்த பெண்ணு என்ன செஞ்சாலா, டபார்னு ஒரு கேசட்டை போட்டு விட்டாளா, ஒரு இசைத்தட்டை போட்டுட்டா. அந்த பாட்டு வந்ததோ இல்லையோ, அத்தனை பேர் அட்டென்ஷன் நின்றுட்டாங்க. அந்த துப்பாக்கி ஏந்திட்டு இருந்தவனும் கூட என்ன பண்ணிட்டா, அதை மேசை மேலே வச்சுக்கிட்டு அட்டென்ஷனில் நின்னானா. என்ன தெரியுங்களா அந்த பாட்டு? அந்த ஹாங்காங் நகரத்தினுடைய தேசிய கீதம். அந்த தேசிய கீதம் அரக்க குணம் உடைய, கொலை குணம் உடையவர்களையும் கூட, ஆபாசங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களையும் கூட அட்டென்ஷனில் நிற்க வைக்குதுன்னு சொன்னா, தயவு செய்து நம்முடைய நாட்டில் இந்த மாதிரி இழிநிலை இன்னும் வரல, இன்னும் இந்த நிலை வரல. ஆனால் இந்த நிலை வரக்கூடாதுன்னா முடிந்தவரை தமிழ்த்தாய் வாழ்த்தையும் நாட்டுப்பண்ணையும் பிள்ளைகள் பாடுவதற்கு கற்றுக் கொடுங்கள். ஏன்னா கல்வி நிலையங்களெல்லாம் நான் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அது எல்லாமே வணிகமயமாகி போனதுனால இன்னைக்கு அது அந்த அரங்கேற்றங்கள் இல்லை.
தயவு செய்து இது மாதிரி மன்றங்கள் நடத்துபவர்களும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் நல்லவற்றை கற்றுக் கொடுங்கள். மூட நம்பிக்கை அவர்களுடைய முதுகிலே ஏற்றாதீர்கள், கற்றுக் கொடுங்கள். யமனினுடைய வாகனம் எருமைக்கடா என்று சொல்லுவதை விட வாழ்க்கையிலே 34 ஆண்டுகள் போராடி ஜெயித்தவன் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. இறந்த பிள்ளை இறந்தவர்களுக்கு பால் ஊற்றுவதை விட இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தயவான குணத்தை கற்றுக் கொடுங்கள். பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு பேசாம இருக்கிறத எனக்கு இன்னொன்று சொல்றேன். நீங்க பெரும்பாலும் பெற்றோர்கள், நான் உட்பட செய்யற தவறு என்ன தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது நினைக்கிறது தவறல்ல. ஆனால் நாம் பட்ட கஷ்டங்களை பிள்ளைகள் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தவறு. சொல்லி கொடுங்க. நீங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கிறத இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாத்தா எதிர்காலத்தில் உங்கள் மீது அவர்களுக்கு மரியாதை கூடும். நம்முடைய பெற்றோர்கள் அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கும் பெற்றோர்களை நாம மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க இந்த சமூகம் தவறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அதனால தான் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறா. தயவு செய்து பெற்றோர்களை விட முதன்மையான தெய்வம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒருத்தன் கற்பக விருட்சகம்ங்கிறத கேள்விப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு நினச்சி என்ன பண்ணானா, அதை தேடி அங்கே போனானா. அங்கே போன போது ரொம்ப காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டா. அந்த கற்பக விருட்சகம் அவனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு இடத்துல நின்று ஐயோ தாகம் அடிக்குதுன்னு சொன்னானா. தண்ணி வந்துச்சா? அட தண்ணி கிடைக்குதே, ஐயோ பசிக்குது. நானா சாப்பாடு கிடைச்சதா? அடாடா தண்ணி கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது. ஒரு கட்டில் கிடைச்சா கொஞ்சம் அப்படியே இலைப்பாரலான்னு நினைச்சானா. கட்டிலும் வந்துதா? ஐயோ என்னடா கேட்கறதெல்லாம் கிடைக்குது. அப்ப இந்த காட்டுல பேய் பிசாசு ஏதாச்சும் இருக்குமா? ஐயோ அப்படி பேய் பிசாசு இருந்துச்சுன்னா என்னோட வயிற்ற கிழிச்சு குடலெல்லாம் வெளியே வந்ததுன்னு நினைச்சானா. அதே மாதிரி வயிறு கிழிஞ்சுதா, குடல் வெளியில வந்துச்சா? இது கதையல்ல. நன்றாக நினைத்து பாருங்கள். நம்முடைய கற்பக விருட்சகம் என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய கற்பக விருட்சகத்தை நாம் தேட வேண்டாம். நம்முடைய பெற்றோர்கள்தான் உண்மையான கற்பக விருட்சகம் என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அழகாக ஒரு மாணவி கவிதை படிக்கும் போது அழகா சொன்னா, அதாவது வழியோடு போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. கால்கள் நனையாமல் நாம் கடலை கடக்க முடியும். ஆனால் கண்ணீர் இல்லாமல் ஒருபொழுதும் நம் வாழ்க்கையை கடக்க முடியாது. கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் மரம் விதையாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் வரலாறு படைக்க முடியும். அந்த போராட்டங்களை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளோடு பேசுங்கள். நேற்றைய வாழ்க்கை என்பது உடைந்த பானை, நாளைய வாழ்க்கை என்பது மதில் மேல் பூனை, இன்றைய வாழ்க்கை என்பதே அழகிய வீணை. அந்த அழகிய வீணையிலிருந்து இனிமையான நாதத்தை கொடுப்பதும் அதை அசிங்கப்படுத்தி பார்ப்பதும் நம்முடைய கையில் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நம்புங்கள், நம்முடைய வாழ்க்கை நம் கையில். அது பிறரால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு நாம தான் காரணம். வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அதற்கு நாம தான் காரணம். மற்றவரால் நமக்கு துன்பம் வராது, மற்றவர்களால் நமக்கு மகிழ்ச்சி வராது. இன்பமும் துன்பமும் நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். கோடி பணம் உடையவர்கள் கோடீஸ்வரர் அல்ல. யார் இறுதி வரை பெற்றோர்களை தன்னோடு வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான கோடீஸ்வரர்கள் என்பதை நினைவுபடுத்தி பெரியவர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கு ஒரே வழி பேசுங்கள், பேசுங்கள், அமர்ந்து பேசுங்கள். வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களோடு பேசுவது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய வழி. தயவு செய்து குடும்பத்துக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. ஈகோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கிடையே ஈகோ வேண்டாம். யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமமானவர்கள். அதனால தான் வள்ளுவன் சொன்னான், மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொன்னான். அந்த மடந்தையோடு நான் கொண்ட நட்பு எதை போன்றது? நட்பு அப்படிங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஈகோ பார்க்காதீங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சொல், பேசுங்கள், பேசுங்கள், அமர்ந்து பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியடைய செய்யும். நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை
வெளியில் கொண்டு வாருங்கள். இந்த பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.